ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ ட்ரீம் ஜாப் அலர்ட்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜாப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 250 வேகன்சிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், இதுக்கு என்ன சேலரி, இந்த டீட்டெயில் எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 88,000 பர் மந்த் வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும். 88,000 பர் மந்த், ஓகேவா? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிரேட், தட் இஸ் ஸ்கேல் 1, ஓகேவா? ஸோ 250 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சென்னையை தலைமையகமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, பப்ளிக் செக்டார் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஓகேவா? ஸோ வேகன்சிஸ் பொறுத்தளவுக்கு எஸ்சிக்கு வந்து 37, எஸ்டிக்கு 20, ஓபிசிக்கு 67, இடபிள்யூஎஸ்க்கு 24, யூஆருக்கு 102. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 250 வேகன்சிஸ், ஓகேவா? ஸோ 250 வேகன்சிஸ் அப்படின்றது ஒரு நல்ல வேகன்சி, ஓகேவா? அண்ட் அடுத்தது இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன், நீங்கள் ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், ஓகேங்களா? அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு மினிமம் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது, ஓகேங்களா? ஸோ எனி டிகிரி, ஸோ பிஏ, பிஎஸ்சி ஆர் பிகாம் ஆர் பிஇ, ஸோ நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் 31/12/2023 நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து 60% மார்க் வந்து எடுத்துருக்கணும், ஓகேங்களா? அந்த டிகிரியில் 60% வந்து மார்க் வச்சிருக்கணும், ஓகேங்களா? மோஸ்ட்லி எல்லாருமே வச்சிருப்பாங்க, ஓகே. அண்ட் நீங்கள் எஸ்சியாக இருந்தால் 55% எடுத்திருந்தாலே போதுமானது, ஓகே. அதை வந்து நீங்கள் 10+2+3 அப்படின்ற அந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், ஓகேவா? தட் மீன்ஸ் எஸ்எஸ்எல்சி, அதுக்கப்புறம் 12th, அதுக்கப்புறம் வந்து டிகிரி, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட், ஓகேங்களா? ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் மினிமம் 21 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ன்றது 30 இயர்ஸ், ஓகேங்களா? ஸோ 30 எந்த டேட்டை வச்சு பார்க்குறப்ப 31/12/2023 உங்களுக்கு 30 வயசு ஆகலை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றதும் உண்டு, ஓகேவா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஓபிசி 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிடபிள்யூபிடிக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இது வழக்கமாக ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கொடுக்குறதா, ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் ஃபீயை பொறுத்தளவுக்கு 1000 rupees, ஓகேவா? 1000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லாருக்குமே. ஸோ எஸ்சி எஸ்டி ஆர் பிடபிள்யூபிடியாக இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து 250 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வரும், ஓகேங்களா? அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 8th Jan 2024 அன்னைக்கே ஓப்பன் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 23rd Jan, ஓகேங்களா? ஸோ ஜனவரி 23ஆம் தேதி முடியுது. அதனால சீக்கிரமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இன்னும் 2 weeks தான் இருக்குது, ஓகேவா? அடுத்தது வந்து ஹால் டிக்கெட் இதுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாம் டேட்டுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து February 2024 எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது செலெக்ஷன் ப்ரொசீஜர். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து 2 கட்டமாக இருக்கும். ஒன்று வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், ஓகேவா? ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ வழக்கமாக நீங்கள் வந்து பேங்கிங் எக்ஸாம் எழுதியிருந்தாலோ இல்லை எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தாலோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும், ஓகேங்களா? ரீசனிங் அதில் வந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 40 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் ஒரு 50 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 40 கொஸ்டின், அப்புறம் கம்ப்யூட்டரில் வந்து ஒரு 20 கொஸ்டின், டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ மார்க்கு 200, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க் அப்படின்றது இருக்குது. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணீங்கன்னா 0.25 மார்க் வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 0.25 நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் மோஸ்ட்லி சரியான கொஸ்டினே வந்து ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 hours, ஓகேங்களா? ஸோ 2 hours மீன்ஸ் உங்களுக்கு 120 minutes தான். ஸோ 120 minutesல நீங்கள் வந்து 200 கொஸ்டின் ஆன்சர் பண்ணும் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 36 செகண்ட்ஸ் தான் வரும். அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு, சாரி, ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்துங்க. ஸோ அதனால
இதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. எக்ஸாம் வந்து பிப்ரவரி மாசமே இருக்க போகுது. ஓகேங்களா? அதனால இப்பயிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒன்லி உங்களுக்கு வந்து 2 மந்த்ஸ் கூட இல்ல. பிப்ரவரியில எக்ஸாம் வந்துச்சுன்னா ஒரு 1 1/2 மந்த்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஜாபுக்கு போறது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் மல்டிபிள் ஷிஃப்ட்ல நடந்ததுன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்போ அவங்க எடுக்கக்கூடிய மார்க் வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம ஈக்குவேட்டட் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவரால் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாரும் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றத வச்சு அதை வந்து ஃபைனலாக ஈக்குவேட்டட் ஸ்கோர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி எல்லாமே ஒரே ரேங்க் லிஸ்ட்டாக வெளியிடுவாங்க. ஓகேவா? அதே போல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது எக்ஸாமினேஷன் சென்டருக்கு நீங்கள் போகும்போது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அங்கே இருக்க வேண்டி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டைம் வந்து 2 மணி நேரம் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு கால் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்கு வந்து முன்னாடி வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் டைமை தாண்டி வந்தீங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே கரெக்டாக போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுறது, லாகிங் இன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். ஸோ அதனால கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அங்கே இருக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹால் டிக்கெட்டில் என்ன டேட் டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்கு கரெக்டாக நீங்கள் அங்கே இருக்க மாதிரி பார்த்துங்க. ஸோ அதே போல் ஐடென்டி வெரிஃபிகேஷன். ஸோ நீங்கள் வந்து கூடுதலாக வந்து பாஸ்போர்ட் ஆர் டிரைவிங் லைசன்ஸ் ஆர் பேன் கார்டு ஆர் ஓட்டர் ஐடி, ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வந்து வேலிட் ஐடி கார்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி பொசிஷன் மாதிரி 1:3 அப்படின்ற ரேஷியோவில் கூடுவாங்க. ஓகேங்களா? 3 டைம்ஸ் த வேகன்சிஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு கேட்டகரியிலையும் கூடுவாங்க. அப்படி கூப்பிடுற பட்சத்தில் அவங்க அவுட் ஸ்டேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு பஸ் ஃபேர் வந்து கொடுப்பாங்க. 3rd கிளாஸ் ஏசி ஃபேர் ஆர் பஸ் ஃபேர் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து சரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து போகிற பட்சத்தில். அப்படி ஒரு சரியாக எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே போல் அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதே போல் நீங்கள் என்னென்ன கிளைம் பண்ணுறீங்களோ உங்களோட அப்ளிகேஷனில் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இன்டர்வியூக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏஜ், டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி இதுக்கு எல்லாமே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சேலரி எமால்மெண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,925. ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி கிராஸ் பே எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 88,000 per month கிடைக்கும். மெட்ரோபாலிட்டன் சென்டர் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னையில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 88,000 உங்களுக்கு வந்து கிராஸ் பே அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? அதனால இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ 23 ஜனவரி தான் லாஸ்ட் டேட். 23rd ஜனவரி. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் இதே போல் நம்ம வந்து எந்தெந்த நோட்டிஃபிகேஷனாக வருதோ எல்லாத்தையுமே நம்ம அகாடமி சார்பாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நீங்கள் அதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நம்ம டெலகிராம் குரூப்பும் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த டெலகிராம் குரூப் லிங்க்கு நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். அதே போல் பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நம்ம கொடுக்குறோம். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம அகாடமி நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்எஸ்சி அப்கமிங் எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து February 29 வருது. எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் வருது. ஓகேவா? ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? அதனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு அரௌண்டு 5 மந்த்ஸ் தான் இருக்குது. ஸோ சரியாக யூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜேஇ மாதிரியான எக்ஸாம்ஸை நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு முன்கூட்டியே டைம், எக்ஸாம் டேட் எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம அகாடமி நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலுக்கு கோர்சஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். அடுத்த ஒரு செஷனில் இதே போல் இன்னொரு ஜாப் சம்மந்தமாக சந்திக்கலாம். நன்றி.